வணக்கம். நான் விதை போடல, தேவையான உரங்கள் கொடுக்கல, அதுக்கு தேவையான தண்ணி கூட நான் ஒரு சொட்டு கூட கொடுக்கல. இந்த சொரக்கா கொடிக்கு நான் ஒரே ஒரு வேலை மட்டும்தான் பார்த்தேன். இப்படி தானா வர்ற கொடிகளோ செடிகளோ நிறைய காய்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடியை புடுங்கி போடாம அதுக்கு 3 குச்சி மட்டும் அதை சுத்தி வச்சு அதுல நம்ம அரிசி பைய சுத்தி கட்டி விட்டேன். ஏன்னா நம்மகிட்ட கோழிகள் இருக்கு இல்லையா, நம்மளோட கோழிகள் கிளறி போட்டுரும் இல்லையா, அதனால இந்த ஒரு வேலை மட்டும்தான் அதுக்கு செஞ்சேன். ஆனாலும் கிட்டத்தட்ட ஒரு சொரக்கா கொடி எங்களோட வீட்டு பக்கத்துல ஒரு 5 சென்ட்டுக்கு மேல அங்க இருக்கிற எல்லா செடிகள் கொடிகள் மேலையும் படர்ந்து இருக்கு. அங்க இருக்கிற எல்லா காட்டு செடிகளும் காஞ்சிருச்சு, ஆனா இது மட்டும் பசுமையா இருக்கு. கொத்து கொத்தா பூக்களும் காய்களும் நிறைய இருக்குது. இதுக்கு ஒரே ஒரு தண்ணி தான் காரணம். அதை இந்த வீடியோல உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். நீங்களும் பக்கத்துல இடம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நிறைய காய்கறிகள் கிடைக்கும். இது நான் ஒரு ஃபர்ஸ்ட் தான் ட்ரையல் பண்ணேன். கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. இப்பதான் நம்மளோட வீடியோவை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற நல்ல நல்ல வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சொரக்கா செடி ஒரே ஒரு செடிதான், கிட்டத்தட்ட ஒரு 5 சென்ட்டுக்கு மேல இந்த கொடி போயிருக்கு. நம்ம வீட்டுல இருக்கிற புங்க மரம், முருங்கை மரம் எல்லா மரத்து மேலேயும் ஏறி இருக்கு. ரொம்ப ஹெல்த்தியான செடியா இருக்குது. இதுல நிறைய காய்கள் இது வரைக்கும் நான் எடுத்துட்டேன். ஆனாலும் இது இன்னும் பூத்துட்டே இருக்குது. அதே மாதிரி காய்களும் வந்துட்டே இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்றேன். நிறைய காய்கள் இருக்கு, ஆனா புதருக்குள்ள இருக்கனால எடுக்க முடியும். இதுக்கு நான் விதை போடல, தண்ணி விடல, உரமும் கொடுக்கல. இது உண்மைங்க. இது நம்மளுடைய சொரக்கா செடிதான். நான் ஏற்கனவே சொரக்கா போட்டிருந்தேன். அதுல இருந்து ஒரு எப்படி சொரக்கா விதை வந்தது விழுந்தது இப்படி எதுவுமே எனக்கு தெரியாது. ஏன்னா அதுல இருந்தும் ஒவ்வொரு காய் வர வர நான் எடுத்துட்டு தான் இருந்தேன். இது குடுவை சொர பாக்குறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். பிஞ்சிலேயே நம்ம எடுத்துடணும். இப்ப அப்படிதான் ரொம்ப குட்டியா இருக்கும் போதே நான் எடுத்துருவேன். எப்படி தானா முளைச்சிச்சு, எப்படி இதுக்கு விதை கிடைச்சிச்சு, இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏதாவது ஒரு சொரக்காயை நான் பறிக்காம இருந்திருப்பேனா எனக்கு தெரியல. இப்ப பாத்திருப்பீங்க, ஒரே இடத்துல 2 காய்கள் வந்துகிட்டு இருக்கு. 2 காய்கள் வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு ஒரே காரணம் பூக்கள் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குதுன்னு. நம்ம பாத்திரம் வளர்க்கிற தண்ணி போகுது இல்லையா, அந்த இடத்துலதான் இந்த செடி தானா முளைச்சிருக்கு. அந்த சத்து தான் இந்த செடிக்கு இவ்வளவு ஊட்டம் கொடுத்து இந்த இடமே பரப்பி இருக்கு. இங்க இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்க முடியும். அவ்வளவு காய்கள் வந்துகிட்டு இருக்கு. குட்டியா காய் வரும் பொழுதே அத மேல ஒரு கவர் போட்டு வச்சிருவேன். ஏன்னா வெளியில இருக்கிறதுனால ஏதாவது அணில் இந்த மாதிரி கடிச்சு வச்சிரும், வீணா போயிரும். இந்த மாதிரி சாப்பிட்டுட்டாலும் பரவாயில்ல, ஆனா எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கடிச்சு வச்சிருங்க, அது வேஸ்ட் ஆயிரும் இல்லையா. அதனால இந்த மாதிரி கவர் போட்டு வச்சிருவேன். நீங்களும் இதே மாதிரி உங்க பக்கத்துல ஒருவேளை இப்படி ஒரு தண்ணி போற இடம் இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல விதைகளை போட்டு விடுங்க. கண்டிப்பா சூப்பரா அறுவடை எடுக்கலாம். ஒரு உரம் கூட நான் கொடுக்கலங்க. ஆனா வாரத்துல 2-3 காய் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பாருங்க எவ்வளவு பெரிய காய் வந்திருக்கு பாருங்க. அது ஒரு கையில நான் போன் வச்சிருக்கிறதுனால அது எடுக்க கஷ்டமா இருந்தது. பாருங்க இந்த ஸ்டேஜ்லயே நான் கட் பண்ணிடுவேன். சாம்பார் கூட்டு இந்த மாதிரி வச்சிட்டு இருக்கேன். வீடியோ பிடிச்சிருக்கா உறவுகளே? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.